ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பிராண்டோட நேம் நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். மோனி பிளஸ்ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லுவேன். நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி பேக் எண்டில் ஒர்க் பண்ணி சரி ஓகே ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நம்ம பிராண்டில் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாத் பவுடர் அண்ட் ஆல்சோ லேப் டெஸ்ட் போய் இது அப்ரூவ் ஆன ஒரு ப்ராடக்ட் தான். இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க ப்ராடக்ட் இது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் லான்ச் பண்ண போகிறேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றத டெமோ நான் வீடியோ எண்டில் காட்டியிருக்கேன். ஹெர்பல் பாத் பவுடரை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்ற மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் 10 kg வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹெர்பல் பாத் பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எனக்காக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். ஜென்டிலாக நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆக்னி வராது. டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். டேனை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகும். க்ளோ கொடுக்கும். ஆவாரம் பூ ஆட் பண்ணுறேன். ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். ஃபேஸில் ஆக்னி பிளமிஷஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணும். ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஒரு ரேடியன்ட் க்ளோ இருக்கும். ஃபேஸில் ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்கார் மாதிரி இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணும். சன்டேனையும் ரிமூவ் பண்ணும். ஒரு கூலிங் அண்ட் சூதிங் எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும். ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். பல்கான குவான்டிட்டி வாங்கி நிழலில் காய வச்சது. ரோஸ் பெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான பூ வாங்கி காய வச்சா கூட நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கினதுலேருந்து கால்வாசி தான் இருக்கும். ஸோ அதை நிறைய வாங்கணும். அந்த மாதிரி தான் நான் வாங்கி காய வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கலர்லேருந்து அதோட பெனிஃபிட்ஸ்லேருந்து நிறைய மாறும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸில் விட்டமின் சி, ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக நரிஷிங்காக வச்சுருக்கும். பாக்டீரியல் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும். ஸோ ஆக்னி வராது. ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும். ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி கொடுக்கும். கடலைப்பருப்பு ஸ்கின்னை ஜென்டிலாக எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். டேன் ரிமூவ் ஆகும். ஃபேஸில் உங்களுக்கு ஆக்னி இருக்குது, டர்ட் இருக்குன்னா அது ரிமூவ் பண்ணும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இதுவுமே நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். பிளமிஷஸ் இருக்குது ஆர் எக்ஸசிவ் ஆயில் இருக்குது. ஆயில்னால தான் நம்மளுக்கு ஆக்னி வருது. ஸோ அது கண்ட்ரோல் ஆகும். பாக்டீரியல் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும். ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுருக்கும். டேன் ரிமூவ் ஆகும். இதில் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மைசூர் பருப்புனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேர் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஃபேஸில் ஆக்னி, ஸ்கார், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, டேன் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணும். ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஆன்டிஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். இதுவுமே எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். ஆரஞ்சு பீல்ஸ் இதுவுமே நான் வீட்டில் காய வச்சது. நிறைய ஃப்ரூட் வாங்கி அதை பீல் பண்ணி வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணுது. கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட ஸ்மெல், கலர், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். நம்ம எல்லாருமே விட்டமின் சி சீரம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் தான் இதில் இருக்குது. கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். கொலாஜனை பூஸ்ட் பண்ணும். ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். ஆக்னியை ரிமூவ் பண்ணும். பிரேக் அவுட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஆக்னியை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். கூலிங் எஃபெக்ட் இருக்குது. ஸ்கின் டைட் ஆனாலே ஓப்பன் போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். வெட்டி வேர் இதுவுமே ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவேன். நம்ம ஸ்கின்னை வந்து கூல் டவுன் பண்ணும். நம்மளுக்கு வந்து ஆக்னி வந்து சில நேரத்தில் ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வருதுல்ல. ஸோ அதெல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். இரிட்டேஷன் இருக்குது, இச்சிங் இருக்குது, பாக்டீரியல் க்ரோத் இருந்ததுன்னா அதுவுமே ஸ்டாப் ஆகும். பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஜென்டலாகவே எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். ஸ்கின்னை காமாக வச்சுருக்கோம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஓட்ஸ் வந்து செட் ஆகும். டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஆக்னி பிரேக் அவுட்ஸை ரிமூவ் பண்ணும். அதிமதுரம் சேர்த்துக்கிறேன். மார்க்கெட்டில் விற்கிற எல்லா ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்லையுமே இந்த இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேஸில் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஆக்னி ஸ்கார் இருக்குது, டேன் இருக்குது ஆர் ஆக்னி இருக்குன்னா அது ரிமூவ் பண்ணும். எக்ஸசிவ் ஆயில் கண்ட்ரோல் ஆகும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ரெட் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். சில நேரத்துக்கு நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளெக்ஷனை இமீடியட்டாக பூஸ்ட் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஃபேஸில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னியை ரிமூவ் பண்ணும். எக்ஸசிவ் ஆயில் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபேர் ஸ்கின் டோனுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகும்.
வசம்பு சேர்த்துக்கிறேன். பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணும், ஸோ ஓப்பன் போர் ஷ்ரிங்க் ஆகும், இரிட்டேஷனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை காமாக வச்சுருக்கோம். ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆட் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஸ்கார் இருக்கும், ஸ்பாட்ஸ் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணும். ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலேஷன் கிடைக்கும். எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும், ஒரு க்ளோ காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். ஆன்டி ஏஜிங்க்கும் இது நல்லா ஒர்க் ஆகும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன். இதுவுமே நம்மளுக்கு தெரியும். இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை பிரைட்டாக, கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேஸில் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். கொலாஜனை பூஸ்ட் பண்ணும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப எங்காக வச்சுருக்கணுன்றவங்க கண்டிப்பாக இதை சேர்த்துக்கலாம். பார்லி சேர்த்துக்கிறேன். ஃபேஸில் இருக்க டேன் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும், ஹைட்ரேஷன் கொடுக்கும். கோரக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஆக்னியை ரிமூவ் பண்ணும். ஃபேஸில் ரிங்கிள்ஸ் இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல க்ளோ கொடுக்கும். முல்தானி மட்டி சேர்த்துக்கிறேன். பாடியில் ஹீட் பாயில்ஸ் இருக்குது, ஆக்னி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணும். போர்ஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், கூலிங் எஃபெக்ட் இருக்கும், ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். குங்குமப்பூ அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், கம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நல்ல கலர் கொடுக்கும். ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்குது, ஆக்னி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின்னை க்ளோயிங்காக எங்கே வச்சுருக்கோம். செம்பருத்தி சேர்த்துக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் நான் எடுத்தேன், பட் கொஞ்சம் அதிகமாகவே நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ் பூ கிடைக்கல. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஏஹெச்ஏ இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் இருக்குது. ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், கொலாஜனை பூஸ்ட் பண்ணும், ஆக்னியை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். பூலான் கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதை ஒயிட் டர்மரிக்குன்னு சொல்லுவாங்க. கிளியர் அண்ட் ஸ்பாட்லெஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டாக காமாக வச்சுருக்கோம். இதில் எல்லோ ஸ்டெயின்ஸ் வராது. நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணும். மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்னாலே நம்ம கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேஸில் உங்களுக்கு ஆக்னி இருக்குது, ஒரு பாடியில் ஆக்னி இருக்குன்னா அது ரிமூவ் பண்ணும், ஸ்காரை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எக்ஸசிவ் ஆயில் கண்ட்ரோல் ஆகும், ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுருக்கும், சன்டன் ரிமூவ் ஆகும். விலாமிச்சை வேர் சேர்த்துக்கிறேன். ஸ்கின்னை கூல் டவுன் பண்ணும். ஃபேஸில் ஆக்னி, பிளமிஷஸ் இருக்குது, ஒரு பாடி ஹீட் இருக்குன்னா அது ரெடியூஸ் பண்ணும். நேச்சுரலாகவே க்ளோயிங்காக வச்சுருக்கோம், நம்ம ஸ்கின்னை பிரைட்னஸ்க்கு இருக்கும். மாசிக்காய் சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவேன். ஆக்னியை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும். பிரியாணி இலை 2 சேர்த்துக்கிறேன். வேப்பிலை 100 கிராம் சேர்த்துருக்கேன். வேப்பிலை காய வச்சு அதுவும் எடுத்துக்கிறேன். இதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நேச்சுரலாகவே சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். ஸோ எதெல்லாம் வந்து சன்லைட்டில் காய வைக்கணுமோ அதெல்லாம் சன்லைட்டில் காய வச்சுருக்கேன். சில இதெல்லாம் நிழலில் காய வைக்கலாம். அதெல்லாம் அந்த மாதிரி காய வச்சு ஒரு 4 to 6 days வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் காயணும். ஜிப்லாக் பவுச்சில் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து சேஃப். நீங்கள் அதை அப்படியே பாத்ரூமில் வச்சுருக்கலாம். பட் நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் ஒரு பவுலில் எடுத்துக்கணும். 1 drop ஆஃப் வாட்டர் போனால் கூட கெட்டு போயிடும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து அதை கிரைண்ட் பண்ண கொடுத்துருக்கேன். மாவு மிஷினில் தான் அரைச்சிருக்கேன். இதை நான் ரெடி பண்ணதுலேருந்தே இதோட ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்தது. யார் வீட்டுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மெல் தான் நோட் பண்ணுற மாதிரி இருந்தது. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த ஸ்மெல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இதை வாங்கி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது தான் என்ன நினைப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸ்மெல் எப்படி இருந்ததுன்னு. 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம மோனி பிளிஸோட ஹெர்பல் பாத் பவுடர் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? எனக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்போ சோப்பும் யூஸ் பண்ணணும், இதுவும் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சோப் யூஸ் பண்ணி பாடியை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஆர் சோப்பே தேவையில்லை, டேரெக்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பாடியை வெட் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சோப் அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபுல் பாடியில் நல்லா ரப் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டைம் இருந்தால் 5 minutes நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் 2 minutes போதும். வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்மெல் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாத்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஹோல் டே அந்த ஸ்மெல் இருக்கும் உங்கள் மேலே.
ட்ரஸ்ட் மீ அவ்வளோ நல்லாயிருக்கு. எந்த டியோடரண்ட்டும் வேண்டாம், வேறு எந்த பர்ஃப்யூமும் வேண்டாம். இந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் பாத் பவுடராக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்ரிடே இதை யூஸ் பண்ணலாம். ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், ஆக்னி, டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கும். ஸோ இதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. இது லேப் டெஸ்ட் போய் அப்ரூவ் ஆனதுனால சேஃப் தான் ஸ்கின்னுக்கு. இதை எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஃபேஸுக்கு நான் ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சோப் போடுறது தான் எனக்கு பிடிக்கும். நான் ஃபேஸ் மாஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாரத்துக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் ஹெர்பல் பாத் பவுடர், இன்னும் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் வீட்டில் ரெடி பண்ண ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், ஆர் ஃப்ளாக்ஸீட் ஜெல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது செட் ஆகுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 7லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்ல க்ளோயிங் இருக்கும். ரெகுலர் பேசிஸில் ட்ரை பண்ணும்போது ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ், ஆக்னி, பிக்மெண்டேஷன், பிளமிஷஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை, ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல, டல்லாக தான் இருக்குது. இதில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும், க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஃபேஸில் வந்து நம்ம கை வச்சு பார்த்தோம்னா சொரன்னு இருக்கும். அந்த விஷயம்லாம் இதில் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸ்மெல் ஹோல்டே இருக்கும், ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இதில் நான் ஸ்மெல்லுக்காக தனியாக எதுவுமே ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல. இது ரொம்பவே சேஃபாக இருக்கும், ஜென்டலாக இருக்கும். ஏதாவது ஒரு அக்கேஷன் வருது, அப்போது டைம் இல்லை நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த பேக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ட்ராப் தண்ணி கூட போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து குவான்டிட்டி வந்து 100 கிராம்ஸ்லேருந்தே நான் கொடுக்குறேன். 100, 250 கிராம்ஸ், 500 கிராம்ஸ், 1 kg வரைக்கும் தரேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரையல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 100 கிராம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதுனா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு நியூவாக யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் காதுக்கு கீழே நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இச்சிங், இரிட்டேஷன்லாம் எதுவுமே இல்லைனா நீங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நேச்சுரல்னு சொல்லுவேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேஃப், லேப் டெஸ்ட் போய் அப்ரூவ் ஆனது தான் நான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும், நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நானே பேக் பண்ணி உங்களுக்கு வந்து சேஃபாக அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பாக எனக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் மோனி பிளேஸோட ஹெர்பல் பாத் பவுடர் மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் தெரியணும் நான் எப்படி இதை ரெடி பண்ணுறேன்னு. ஸோ ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.